ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி அக்கா டீக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண போகிறேன். வீட்டில் கொஞ்சம் வேர்க்கடலை வச்சுருக்கேன் அக்கா, கொஞ்சம் அவுள் இருக்குது, ரெண்டையும் சேர்த்து வேர்க்கடலை அவுள் மசாலா பண்ணலான்னு இருக்கிறேன். இது டீ ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வடசட்டில் ஆயிலில் காய வச்சுருக்கிறேன் அக்கா, 1/2 லிட்டர் ஆயில் இருக்கும். வேர்க்கடலை இது வந்து 1/4 கிலோ, நம்ம பச்சை வேர்க்கடலை தான், அதை அப்படியே வறுத்துக்கலாம். இது கருக விடாமல் எடுத்துடணும், நல்லா வேகணும். கொஞ்சம் வெந்துட்டு இருக்கும்போதே கொஞ்சம் டப்பு டப்புன்னு சவுண்டு வரும், அது வெடித்து அப்படி வேகும். கலர் மாற முன்னாடி எடுத்துருங்க, இல்லைன்னா கரிஞ்சிருச்சுன்னா டேஸ்ட்டே போயிடும். இன்னும் கொஞ்சம் வேகணும். இந்த வெடிச்சிருக்கு பாருங்கப்பா, இன்னும் கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் வேகணுங்கிறத விட கலர் கொஞ்சம் மாறணும். இப்போ இந்த ஸ்டேஜில் அக்கா அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜில் தான் எடுக்கணும், இல்லைன்னா நிறம் இன்னும் கொஞ்சம் மாறிச்சுன்னா டேஸ்ட்டு போயிடும். எல்லாத்தையும் நல்லா வடிகட்டிடலாம். இப்போ எல்லாத்தையும் அக்கா வடிகட்டிட்டேன். இது எடுக்கும்போது உடனே எடுத்து வாயில் போட்டோம்னா மெதுன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது எடுத்து போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு மொறுன்னு இருக்கும். அவ்வளோதான், அந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இப்போ ஆயில் காஞ்சிட்ருக்கு. அக்கா அவுளை வந்து அந்த கரண்டியில் தான் போட போகிறேன், ஏன்னா வடிகட்ட முடியாது நம்மளால். கரண்டிலே போட்டுக்கலாம். அப்படி இருந்து கீழே எல்லாம் ஓடிடுச்சு. கரண்டிலே போட்டு அதை நல்லா இந்த பொரியவும் அப்படியே எடுத்துடலாம். அவ்வளோதான், அதையும் வடிகட்டிடலாம். குட்டி அவள், அதனால் இந்த கரண்டியில் வந்து நம்ம போடும்போது எல்லாம் சட்டியிலே போயிடுச்சு அக்கா. அதனால் இப்போ நான் நம்ம சட்டியிலே போட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா அது கருக முன்னாடி நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன். இல்லை, நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். கருக முன்னாடி எடுத்துடலாம், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு. அவ்வளோதான், இப்போ எடுத்துடலாம். இப்போ அக்கா குளத்துல மீன் அரித்து எடுக்கிற மாதிரி எல்லா அவுளும் அரித்து எடுத்துட்டேன். இப்போ வடிகட்டி அப்படியே நம்ம அந்த கடலில் கூட சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சமாக கறிவேப்பிலையை அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் போட்டுட்டு வெடிக்கும் கொஞ்சம் தூரமாக நின்றுக்கோங்க. போட்டுட்டு அதை வடிகட்டி எடுத்து நம்ம அந்த அவுள் மசாலா கூட சேர்த்துடலாம். இதே எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த டீ ஸ்நாக்ஸு அவுள் மசாலா கடலைக்கு கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு 3 சிட்டிகை போடுங்க போதும். இப்போ கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு எல்லாம் கலந்துட்டு இந்த சூட்டோடே நல்லா கலந்துருங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். காரம் கொஞ்சம் எங்களுக்கு அதிகமாக ரொம்ப பிடிக்கும், டீக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 2 மினிட்டில் அவுள் மசால் கடலை ரெடி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டீ ஸ்நாக்ஸு நல்லா காரமாக ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக. 2 மினிட் தான் ஆகும் செய்கிறதுக்கு. செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.